ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு எள்ளை வந்து அதோட டஸ்ட்டெல்லாம் போகிற அளவுக்கு தண்ணியில் அலசி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப்பு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்தேன், அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் நம்ம காய வச்ச எள்ளு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது வந்து படபடன்னு சவுண்டு வரும், வெடிக்கிற மாதிரி சவுண்டு வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலையில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப்பு எள்ளு, அரை கப்பு வேர்க்கடலைக்கு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எள்ளு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை ப்ளஸ் அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா வாசனைக்காக போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே இந்த எள்ளு வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆக அந்த எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா பைண்ட் ஆயிரும். இப்போ வந்து லைட்டாக சூடாக இருக்கும். ஸோ நம்ம சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா ஈஸியாக உருண்டை வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, உருண்டையை பிடிச்சிட்டு வாய்க்குள்ளே தள்ள வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.